நினைத்தன எல்லாம் கூடும் நிதிபதி ஏவல் கேட்கும் வினைப்பவம் ஒளிந்து மேலை வீடுரல் எளியதாகும். அனைத்துலகெங்கும் நின்ற ஐங்கர வள்ளல்வாதம் மனத்தினால் நினைந்து வாழ்த்தி வழிபடும் அன்பினார்க்கே. திருச்சிற்றம்பலம். அருள் வடிவாகிய அம்பலவானருடைய பெருங்கருணையினாலே இன்று கந்தர் அலங்காரம் என்கின்ற ஒரு ஞான நூலிலே தோத்திர பாடல் பற்றி விளக்கம் சொல்ல விரும்புகிறேன். அருணகிரிநாதர் முருகப்பெருமானுடைய அருளை நிரம்ப பெற்றவர். அருளை பெற்று பாடிய நூல்கள் அவருடைய நூல்கள். கற்று பாடினால் கொஞ்சம் ஒரு அளவோடு இருக்கும், அருளை பெற்று பாடினால் அது அளவு கடந்ததாக இருக்கும். அது அபரிமிதமான வித்தை என்று அவரே சொல்லுகிறார். அருணகிரிநாதரை ஒருத்தன் கேட்டான், ஐயா நீங்க எங்க படிச்சீங்கன்னு கேட்டான். அவர் சொன்னார், நான் திருவண்ணாமலை காலேஜில் படிச்சேன்னார். உனக்கு யார் வாத்தியார் என்று கேட்டான். எனக்கு வாத்தியார் முருகப்பெருமான் என்று சொன்னார். எவ்வளவு படிச்சீங்கன்னு கேட்டான். அபரிமிதமான வித்தைகள் அப்படின்னார். அவர் படித்தது அபரிமிதமான வித்தைகள். படிச்ச நேரம் எத்தனை வருஷம் படிச்சீங்க அப்படின்னா, கண்மூடி கண் திறக்கிற நேரம்னார். அறியும் அறி தத்துவமும் அபரிமித வித்தைகளும் அரியன இமைப்பொழுதில் வாழ்வித்த வேதியனும் என்பது திருவகுப்பு. அதனாலே முருகப்பெருமானிடத்திலே பயின்றவர் அருணகிரிநாதர். முருகப்பெருமானிடத்திலே உபதேசம் பெற்றவர் அருணகிரிநாதர். அப்பேற்பட்ட மகிமை பொருந்திய அந்த அருணகிரிநாதர் மிக மகத்துவமான அதிமதுரமான செந்தமிழ் பாக்களை முருகப்பெருமானுக்கு பாடி மகிழ் தோத்திரமாக அமைத்திருக்கிறார். அந்த தோத்திரத்தின் மூலமாக, சந்த தமிழின் மூலமாக முருகப்பெருமானை நமக்கு சொந்த கடவுளாக ஆக்கினார். சந்த தமிழ் மூலமாக முருகப்பெருமானை சொந்த கடவுளாக ஆக்கி தந்தவர் அருணகிரிநாதர். இவருடைய திருப்புகளை முருகன் மதானியாக அணிந்து கொள்ளுகிறாராம். காதிலே போட்டுகிற மதானி இவருடைய திருப்புகளாம். அருணை நகரில் ஒரு பக்தன் இடும் திருப்புகள் மதானிக்காரனும் என்று பாடுகிறார். அப்படிப்பட்ட அருணகிரிநாதர் அருளி செய்த நூல்கள் 6 நூல்கள். அவை திருப்புகள், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, கந்தர் அந்தாதி, திருவகுப்பு, வேல்மயில், சேவல் விருத்தங்கள், இப்படி 6 நூலை நமக்கு பாடி கொடுத்திருக்கிறார். இவையெல்லாம் முருகனுடைய அருளையே தமிழாக மாற்றியிருக்கிறார். முருகனுடைய அருளையே தமிழாக மாற்றி கொடுத்திருக்கிறார். அதனால இந்த நூல்களை நாம் படிப்பது, கேட்பது மிக உயர்ந்த புண்ணியத்தை தரும். சகல பாவங்களையும் இல்லாமற் செய்துவிடும். சகல ஞானங்களையும் கொடுக்கும். இகபர சௌபாகிய நலங்களை எல்லாம் தரவல்லது இந்த அருணகிரிநாதருடைய திருப்புகள் முதலான நூல்கள். இப்பொழுது கந்தர் அலங்காரத்திலே முதல் பாடல், அதுல விநாயகரையும் சொல்றார், முருகப்பெருமானையும் சொல்றார். அடல் அருணை கோபுரத்து அடல் அருணை திருக்கோபுரத்தே அந்த வாயிலுக்கு வட அருகில் சென்று கண்டுகொண்டேன். வருவார்தலையில் தடபடனப்படு குட்டுடன் சக்கரை முக்கிய கை கடதட கும்ப களிற்றுக்கு இளைய களிற்றினையே. கும்ப களிற்றுக்கு இளைய களிற்றினையே. அடல் அருணை என்றால் திருவருள் ஆற்றல் எப்போதும் குன்றாமல் இருக்கின்ற. அடல் என்றால் வலிமை. திருவருளாகிய அந்த ஆற்றல் குறையாமல் இருக்கின்ற திருவண்ணாமலை. அந்த திருவண்ணாமலையில திருக்கோபுரத்து அந்த வாயிலுக்கு வட அருகில் சென்று கண்டு கொண்டேன். திருக்கோயில், அந்த திருவண்ணாமலை திருக்கோவிலே
வல்லாள மகாராஜனுடைய கோபுரம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த வல்லாள மகாராஜனுக்கு தான் சிவபெருமான் புத்திரனாக வந்தார். இன்றைக்கும் திவசம் கொடுத்து கொண்டிருக்கிறார். அப்படி அந்த வல்லாள மகாராஜனுடைய கோபுரத்திலே வலப்பக்கம் விநாயக பெருமான், தென்பகுதியிலே விநாயக பெருமான், இடப்பக்கத்திலே முருகப்பெருமான் எழுந்தருளி இருக்கின்றார்கள். அந்த இடப்பக்கத்திலே எழுந்தருளி இருக்கின்ற முருகப்பெருமானை, இளைய களிராயிருக்கிற முருகப்பெருமானை நான் கண்டுகொண்டேன் அப்படிங்கிறார். அவர் யார்? அந்த முருகன் யார் என்றால், வருவார் தலையில் தடவடனப்படு குட்டுடன். வருகின்றவர்கள் எல்லாம் அவரை பார்த்த உடனே தலையில குட்டி கொள்கிறார்கள். விநாயகருக்கு இருக்கிற சிறப்பான வணக்கம் இந்த குட்டி கொள்ளுதலும் தோப்பு கரணம் விடுதலும். குட்டி கொள்வது என்பது கடாமுத்திரையினாலே இப்படி குட்டி கொள்வது விசேடமான வணக்கம். அதற்கு மேல தோப்பு கரணம் என்பது தொகுப்பு கரணம் என்பதுதான் தோப்பு கரணம் என்று வந்தது. இப்ப தென்னை மரங்கள் நிறைய இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு மரம் இருந்தா தனி மரமா இருக்கும். நிறைய மரங்கள் இருப்பதனால தென்னம் தொகுப்பு, அது தோப்பு கரணம். தென்னந்தோப்பு, மான் தோப்பு என்று சொல்லுமா போல கரணங்களை எல்லாம் தொகுப்பது தோப்பு கரணம். அப்படி அந்த தோப்பு கரணமானது விநாயக பெருமானுக்கு இருக்கிற ஒரு சிறப்பான வழிபாடு. கஜமுகாசூரன் என்று ஒரு அசுரன் இருந்தான். அந்த அசுரனானவன் தேவர்களை எல்லாம் தினந்தோறும் வந்து தலையில குட்டி கொண்டு தோப்பு கரணம் போடும்படி செய்தான். அப்படி செய்த காரணத்தினாலே விநாயக பெருமான் வந்து அந்த கஜமுகாசுரனை சங்காரம் பண்ணி தேவர்களுக்கு அனுக்கிரகம் பண்ணினார். அப்போது அந்த தேவர்கள் எல்லாம் சொன்னார்கள், இந்த மாதிரி அசுரனுக்கு இப்படி நாங்கள் ஒரு சிரமமான ஒரு பணியை செய்து வந்தோம். இப்போது அந்த குட்டி கொண்டு தோப்பு கரணத்தை தேவரீருக்கு முன்பாக இடுகிறோம். தேவரீர் எங்களுக்கு அனுக்கிரகம் புரிய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள். அதன்படி அவர்கள் அந்த வழிபாட்டை செய்கிறார்கள். அதிலிருந்து இப்ப நாமெல்லாம் அந்த வழிபாட்டை செய்கிறோம். விநாயக பெருமானுக்கு குட்டி கொண்டு எழுந்தெழுந்து கரணம் செய்வார், குறை தீர்க்கும் குஞ்சரத்தை பெற்றார் நல்ல, கெட்டியார் பிள்ளைக்கறி அமுது கேட்ட கிழவனார் திருமணத்தை தடுத்து செய்தார், பட்டியார் நரியெல்லாம் பரியா செய்தார், பருவத்தார்க்கு அருள் செய்வார் பாகம் நீங்கா, மட்டுவார் குழல் அழகி மகிழ்ந்து பெற்ற மாணிக்க விநாயகனே போற்றி போற்றி. மலைக்கோட்டை விநாயக பெருமான் மேல எங்க அப்பா எழுதின பாடல். மட்டுவார் குழல் அழகி மகிழ்ந்து பெற்ற மாணிக்க விநாயகனே போற்றி போற்றி என்பது அந்த பாடல். அதனால விநாயக பெருமானுக்கு இருக்கிற அந்த வணக்கம் தடபடன, அது ஓசையை குறிக்கிற சொல். தடபடனப்படு குட்டுடன், அதுக்கு மேல விநாயகருக்கு சர்க்கரை முதலான இனிய பதார்த்தங்களை எல்லாம் நிவேதனம் செய்கிறார்கள். சர்க்கரை முக்கிய கை கடதட கும்பகளிற்றுக்கு, கும்பகளிற்று அந்த மதம் பொருந்திய பெருமை பொருந்திய, கும்பம் என்றால் விஷாலம் பொருந்திய கும்பத்தலங்கள். அப்படி இருக்கிற விநாயக பெருமான் தலையில இருக்கிற மத்தகம் மதம் கடதட கும்பகளிற்றுக்கு இளைய களிற்றினையே. அந்த விநாயக பெருமானுக்கு இளைய களிராயிருக்கிற தம்பியாயிருக்கிற முருகப்பெருமானை வடக்கு கோபுரத்துல, வடக்கு பகுதியில் வல்லாள மகாராஜம் கோபுரத்துல வடபகுதியில கண்டுகொண்டேன் என்று சொல்லி அந்த முருகப்பெருமானை தோத்திரம் பண்ணுகிறார். அதில் விநாயகரையும் தோத்திரம் பண்ணுகிறார். இப்படி ஒரு சாமர்த்தியமான தோத்திரத்தை அமைக்கிறார் அருணகிரிநாதர். தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம். நம்ம பார்வதி பதையே. அரஹர மகாதேவா.